இப்போ அந்த செத்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தேனை எடுக்கிறான். இதையும் தன் தாய் தகப்பன்ட்டு அவன் சொல்லவே இல்லை. இது என்ன பழக்கம்? வெளியே எது நடந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லாகாத பழக்கம். நான் எப்பவும் சொல்லுவேன், ஆவிக்குரிய விதத்தில் வாலிபர்களுக்கு இருக்க வேண்டிய, அதுவும் கல்லூரி படிக்கிற வரைக்கும், உங்கள் வாலிபர்களுக்கு இருந்து திருமணம் ஆகிற காலம் வரைக்குமே நான் சொல்லுவேன், உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான சுபாவத்தில் ஒன்று, உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் உன்னுடைய வீட்டார் இடத்துல, உன் தாய் தகப்பன் இடத்துல பகிர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஏன் தெரியுமா? இந்த வெளியே நடக்கிற விஷயத்தை உள்ள மறைக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் வீழ்ச்சி அங்கே ஆரம்பிச்சிடும். இப்போது சிம்சோன் இந்த தேனை எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னு கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா, செத்த சிங்கத்துக்கிட்ட எடுத்தார். ஒருவேளை இதை அவர் சொல்லியிருந்தாருன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட, அவங்க அப்பா அம்மா அவருக்கு சொல்லியிருப்பாங்க, எப்பா நீ செத்த உடல்கிட்ட போகக்கூடாதேப்பா, செத்த உடல்கிட்ட போயிட்டியே, அதனால் உனக்கு ஒரு சாபம் வந்துருமே. என்ன சாபம் வந்துடும்?